என் இனிய நல்வுறவின் உறவுகளே, நாம் இன்று தூய ஆவியானவர் நம்மில் இருந்தால் நாம் தூய்மையாகவும் அமைதியாகவும் உள்ளவர்களாயிருப்போம். அன்னையின் பரிந்துரையால் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து காரியங்களுக்கும் நன்றி செலுத்துவோம். நாம் தினம் தொடர்ந்து வாசிக்கும் சங்கீத தொடர்ச்சி 103, 10, 11, 12. இன்று செப்டம்பர் மாதம் 1/9/25 இருக்கின்றோம். இன்று அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் நமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்துள்ளது. ஆண்டவரின் அன்பும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கும் அந்த ஒரு இது பாருங்கள். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு, ஆண்டவருக்கு, நம்ம கடவுளுக்கு பயந்து நடந்தோம்னா மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது அவருடைய அன்பு. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நாம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். நாம் இன்று முதல் நாளில் இருக்கும் என்று நேற்று நாம் அனைத்து காரியங்களுக்கும் 31 நாட்கள் கடவுள் நம்மை வழி நடத்தி அன்பு செய்து தேவைகளை சந்தித்து நோய் நொடியிலிருந்து காப்பாற்றி நம் வீட்டு நிலவரங்களை சந்தித்து உறவினர்களை சந்தித்து அனைத்தையும் நம்மை வேண்டாம் என்று ஒருவரை சந்தித்து நம் பகைவர்களை சந்தித்து அனைத்து காரியங்களுக்கும் நன்மை செய்த இறைவனுக்கு நன்றி செலுத்தினோம். இன்று துவங்கியிருக்கும் இந்த முதல் நாளில் நம்மை நாம் அர்ப்பணித்து அன்னையின் 3வது நாள் நவநாளில் இருக்கும் நாம் அன்னையின் பிறந்த நாளை முன்னிட்டு நாம் நவநாள் எடுத்திருக்கும் இந்த 3ஆம் நாளில் இறைவனுக்கும் நன்றி செலுத்துவோம். இந்த வரப்போகும் மாதத்தில் அன்னையின் பிறந்த நாளை கொண்டாடவிருக்கும் நாம் அன்னையைப் போலவே பாருங்கள், நாம் நிறைய டைமில் அன்னை நமக்கு இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்கன்னு நிறைய அற்புதங்களுக்கு அளவே இல்லை. நாம் அங்கு வாசிப்பதையும் கேட்போம். நிறைய விஷயங்கள் நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு நமக்கு அதிசயங்கள் நடந்திருக்கும். ஆனால் இதுவரையில் நான் ஒரு அமைதி உள்ளவள், நான் ஒரு மகிழ்ச்சி உள்ளவள், நான் அன்பு உள்ளவள், அன்னையைப் போல நான் பொறுமை உள்ளவள், பரிவு உள்ளவள், நன்மையும் நம்பிக்கை உள்ளவள், கனிவும் தன்னடக்கம் என்னிடம் இருக்கிறது அன்னையைப் போல என்று இதுவரை நாம் யாரும் சாட்சி சொன்னதே கிடையாது. நாம் இந்த மாதத்தில் இந்த வரப்போகிற நாட்களில் அன்னைக்காக, அன்னை மரியாவின் பிள்ளைகள் பக்தர்கள் என்று நாம் பெருமை பாராட்டுவது நம்மிடம் இருக்கும் பொறுமையும் அமைதியும் தாட்சியும் கனிவும் தன்னடக்கமும் நம்மோடு இருக்குமாயின் நாம் உண்மையாகவே அன்னையின் பிள்ளைகளாக நாம் வாழ முயற்சி செய்வோம். இதோ இந்த நன்னாளில் நமக்கு எல்லா விதமான வசதிகளையும் எல்லா விதமான நற்காரியங்களையும் செய்து கொடுத்த இறைவனுக்கு, செய்ய போகும் இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளத்தோடு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம். நம்மில் எத்தனையோ பேர் தேவையில்லாமலும் அவர்களுடைய தேவைகளில் குறை உள்ளவர்களாகவும் அவர்களுடைய தேவையை அவர்கள் இறைவனிடம் சமர்ப்பிக்கும் போது அதை பெற முடியாமலும் இருக்கும்போது அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்றைய முதல் வாசகம் 1 தெசலோனிக்கர் 4:13-17. நாம் இறந்தவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். இயேசு எப்படி இறங்கி வருகிறாரோ வந்து அவர் உயிரோடு இங்கிருப்பவர்களையும் உயிர்த்தெழ செய்வார், இறந்தவர்களை அவரோடு கூட்டி வருவார் என்பதை நாம் வாசித்தோம். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 4:16-30. ஆண்டவர் அவருடைய அந்த தொழுகை கூடத்துக்கு சென்று அவருடைய வாசகத்தை எடுத்து வாசிக்கும்போது எசையானுடைய வாசகத்தை அவர் எசையா நூலிலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை அவர் வாசித்து, ஆண்டவரின் ஆவி என் மேல், நான் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் வலியோரை விடுதலை பெறவும் சிறைப்பட்டோரை விடுதலையாக்கவும் நான் வந்தேன் என்ற அந்த வாக்கை படித்துவிட்டு சுருளேட்டை அங்கு கொடுத்து அமர்கின்றார். அப்பொழுது இவர் யோசேப்பின் மகன் தானே? அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் மருத்துவரே என்னை குணமாக்குங்கன்னு கேட்பீங்க. அதான் அந்த ஊரில் நிறைய ஆண்டவரை அதிசயமும் அற்புதத்தை தான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது அங்கு நடக்கவில்லை. இறைவனுக்கு தெரியும், அவரை சோதிக்கும் அளவுக்கு நாம் அவரை விட பெரியவர்கள் அல்ல. ஆனால் அவர்களை அவர் சோதித்ததனால் அவர் அங்கு எதையுமே அவர்களுக்கு செய்ய முடியாமல் போனது. இந்நற்செய்தி பகுதியில் லூகாஸ் இயேசுவின் பொது வாழ்வில் பணி தொடக்கத்தை குறிப்பிடுகிறார்.
இப்பணியானது நமது சொந்த ஊரான நஸ்ரேத்தில் தொடங்கி அவரது இறுதி பயணம் நிகழ்வுள்ள கடவுளின் நகரான எருசலேம் நோக்கி பயணிப்பதாக கட்டமைக்கின்றார். இப்பகுதி 3 விதமாக சூழலை பிரதிபலிக்கின்றது. இயேசு மக்களால் அங்கீகரிக்கப்படுவது, இயேசு அதிர்ச்சி கலந்த வியப்புடன் தன் மக்களை காண்பது, 3வது மக்கள் சீற்றம் கொண்டு இயேசுவை நிராகரிப்பது, அவர் அங்கிருந்து அவரை அடிக்கச் செல்லும் பொழுது துரத்தி கொண்டு அவர் அங்கிருந்து நிதானமாக அவர்கள் நடுவே நடந்து போய் விடுகின்றார். அதுவும் ஒரு பெரிய மலைக்கு கூட்டு போகிறாங்க அவரை சாவடிக்கும். அதனால் இத்தகைய சூழலில் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது, சிறைப்பட்டோருக்கு ஒடுக்கப்பட்டோருக்குமான விடுதலை பணிகள், குணமளிக்கும் பணி, அருள் தரும் ஆண்டை பற்றிய முழக்கம் என்னும் தம் பணியில் இலக்கை கோட்பாட்டை வரையறை இயேசு முன்வைக்கின்றார். இவை யாவும் தூய ஆவியின் வல்லமையால் கூடும் எனவும் நம்பினார். இந்த நம்பிக்கையே நமது பணிகளிலும் செயல்பாடுகளிலும் வெற்றியையும் மனநிறைவையும் தந்திடும். அதான் நமக்கு அமைதியை தரும் என்று நான் முன்கூட்டியே படித்தேன். தூய ஆவியானவர் நம்மில் இருந்தால் அமைதி நமக்கு என்றும். இதோ நாம் இன்று வைத்த அனைத்து காரியங்களையும் பெற்றுக்கொண்டோம் என்ற நன்றி உணர்வோடு நன்றி செலுத்தி இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் தாங்கி இறை இயேசுவோடு இணைந்து வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.